வெறும் 60 வினாடிகள்ல கொளுத்தும் வெயில் மட்டுமே இருக்கிற ஒரு பாலைவனத்தை பச்சை பசேல்னு ஒரு நந்தவனம் மாதிரி மாத்த முடியுமா? கற்பனைக்கே எட்டாத இந்த மேஜிக்க மனிதர்களால செய்ய முடியாதத ஒரு சின்ன உயிரினம் செய்யும்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? சஹாரா பாலைவனம் பூமியின் மிக வெப்பமான இடம். லட்சக்கணக்கான தேனீக்களை உறைய வச்சு உலகத்தோட மிகப்பெரிய பாலைவனமான சஹாராவில விட்டா அந்த பாலைவனத்தையே ஒரு பூஞ்சோலையா மாத்திடலாம்னு சொன்னா எப்படி இருக்கும்? 122 டிகிரி பாரன்ஹீட் வெப்பம், வெறும் மணல், தண்ணீர் இல்ல, மரம் இல்ல, செடி குடி பூன்னு எதுவுமே இல்ல. ஆனா அங்க ஒரு மில்லியன் தேனீக்களை கொண்டு போய் விட்டா என்ன ஆகும்? இணையத்தையே ஒரு உழுக்கு உழுக்குன இந்த வைரல் கதைக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் என்ன? நிஜமாகவே தேனீக்கள் பாலைவனத்தை பசுமையாக்குமா? வாங்க அலசி ஆராய்வோம். சோசியல் மீடியால கடந்த சில வருஷங்களா ஒரு கதை ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. அது என்னன்னா, ஐரோப்பாவில இருந்து லட்சக்கணக்கான தேனீக்களை பிடிச்சு -டிகிரி குளிரில உறைய வச்சு பெட்டிகள்ல அடைச்சு நேரா சஹாரா பாலைவனத்துக்கு கொண்டுட்டு போனாங்களாம். சாதாரண தேனீக்கள் அங்கே இருக்கிற 70 டிகிரி செல்சியஸ் வெயில்ல தாக்கு பிடிக்காது. வெப்பத்தை தாங்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் ரக தேனீக்களை இதுக்கு பயன்படுத்தியதாகவும் சொல்லப்படுது. பாலைவனத்தோட நடுவுல அந்த பெட்டிகளை திறந்து உறைஞ்சு போன தேனீக்களை வெளியே கொட்டினப்போ முதல்ல 40% தேனீக்கள் இறந்துடுச்சாம். ஆனா மீதி இருந்த தேனீக்கள் மெதுவா உயிர் பெற்று அந்த சூழலுக்கு தங்களை பழக்கப்படுத்திக்கிச்சாம். இதற்கு அப்புறமா தாங்க அந்த மேஜிக்கே நடந்திருக்கு. அந்த தேனீக்கள் தங்களோட சிறகுகளை வச்சு மணல் பரப்ப லேசாக்கி காத்துல இருக்கிற ஈரப்பதத்தை மண்ணுக்குள்ள கொண்டு போச்சான். இதனால மண்ணோட ஈரப்பதம் 35% வரைக்கும் அதிகமாச்சான். மண்ணுல பலாயிரம் வருஷமா உறக்கத்துல இருந்த விதைகள் எல்லாம் முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. சில வருஷத்திலேயே அந்த இடம் ஒரு சோலைவனமா மாறிடுச்சுன்னு அந்த வைரல் வீடியோ சொல்லுது. சஹாராவில தேனீக்களை விட்டு பசுமையாக்கினதற்கான எந்தவித அறிவியல் ஆதாரமும் இல்லைன்னு தான் சொல்லணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. லட்சக்கணக்கான தேனீக்களை உறைய வைக்கிறது, பாலைவனத்தோட கடுமையான சூழல்ல அதை உயிர்ப்பிக்கிறது, இதெல்லாம் நடைமுறையில சாத்தியமே இல்லாத சவால்கள். அதிலும் தேனீக்களோட சிறகு மண்ணோட ஈரப்பதத்தை 35% அதிகரிக்கும்னு சொல்றதெல்லாம் அறிவியலுக்கு புறமான ஒரு விஷயங்க. தேனி ஒரு கார்டனர் இல்ல, அது ஒரு பாலினேட்டர் மட்டும்தான். தண்ணி இல்லாம, விதைகள் இல்லாம, வெறும் தேனீக்கள் மட்டுமே இருந்தா சஹாரா பசுமையாகாது. அப்போ இந்த கதை எப்படி உருவாச்சு? இங்கதான் இஸ்ரேல் என்ற ஒரு நாடு கதைக்குள்ள வருது. விவசாய தொழில்நுட்பத்துல உலகத்துக்கே முன்னோடியான இஸ்ரேல் தங்களோட பாலைவன பகுதிகளில் மகரந்த சேர்க்கையை அதிகப்படுத்த தேனீக்களை பயன்படுத்தி சின்ன சின்ன ஆய்வுகளை செஞ்சாங்க. அந்த ஆய்வோட மிகைப்படுத்தப்பட்ட கற்பனை வடிவம் தாங்க இந்த வைரல் கதை. இன்னொரு பக்கம் ஆப்பிரிக்காவோட தேனீக்களை பத்தியும் நாம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இவை சின்ன உடல் அமைப்பு கொண்ட, வெப்பத்தை தாங்கக்கூடிய உயிரினம். சூடான சொமாலியா போன்ற பகுதிகளில் இவை ஏற்கனவே வாழுது. சஹாராவில கூட 5000 வருஷமா சில தேனீக்கள் உயிரோட வாழ்ந்தத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா அவை அனைத்தும் பாலைவனத்தை வனமாக, அதாவது காடுகளாக மாற்றல. இந்த கதை கற்பனையானதாக இருந்தாலுமே இதுல ஒரு முக்கியமான செய்தி இருக்கு. தேனீ இல்லாம இந்த பூமி இயங்கவே முடியாது. நம்ம சாப்பிடுற 3 உணவுல ஒரு உணவு தேனீக்களோட மகரந்த சேர்க்கையை சார்ந்தது. ஆப்பிள், பாதாம், புரோக்கோலின்னு பல பயிர்கள் தேனி இல்லைன்னா கண்டிப்பா மறைஞ்சு போயிடும். கடந்த சில சகாப்தங்கள்ல இந்த சஹாரா பாலைவனம் சுமார் 10% வளர்ந்திருக்கு. மனிதர்கள் வாழ்ந்த நிலத்தை அது மெதுமெதுவா விழுங்கிக்கிட்டு இருக்கு. தேனீக்கள் அழிஞ்சா முழு இயற்கை அமைப்புமே அழிய வாய்ப்பு இருக்கு. தேனீக்களை வச்சு சஹாரா பாலைவனத்தை சோலைவனமாக்கிய கதை ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா தொழில்நுட்பத்தையும் இயற்கையையும் நாம சரியா பயன்படுத்தினா பாலைவனத்திலையும் விவசாயம் பார்க்க முடியுங்கிறது நிஜம். அந்த நிஜம் நம்ம தமிழ்நாட்டிலையும் இப்போ நடந்துட்டு இருக்கு. இந்த யோசனை இப்போதைக்கு ஒரு கற்பனையா உங்களுக்கு தெரியலாம். ஆனா எதிர்காலத்துல இயற்கையை திரும்ப கொண்டு வர இதுவே ஒரு தீர்வாகவும் அமையலாம்.